بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு இந்த நவீன தௌஹீத்வாதிகளுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணன் பிஜே நிறைய தன்னுடைய மனம் போன போக்கில் மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை சொல்லி வருகிறார். அதாவது எந்தெந்த விஷயங்கள் தன்னுடைய அறிவுக்கு எட்டவில்லையோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் நம்ம அரபி மொழி இலக்கணம் என்பது அவ்வளோ அவசியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அரபியனுக்கும் அரபி அல்லாதவனுக்கும் வேறுபாடு கிடையாதுன்னு சொன்னதை அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு தனித்துவமான சிறப்பு இல்லை என்பதை போல சொல்லி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி எதுக்கு சொன்னாங்க, அதாவது இனவாதம் மொழிவாதம் இஸ்லாத்தில் கிடையாது என்று சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், அரபி இலக்கணம் தேவையில்லை என்று மக்களுக்கு திறந்து விட்டார். அப்படி திறந்து விட்டால் என்னாகும், இவர் எந்த அர்த்தத்தை கொடுத்து ஹதீஸை மறுக்கிறாரோ அந்த அர்த்தத்தை மக்கள் சரி காண்பார்கள் என்பதற்காக என்ன பண்ணார், அதை திறந்து விட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உஸ்ருல் ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஹதீஸை பாதுகாப்பதற்காக தொகுத்து வைத்த விதிமுறைகள் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் அவங்கள மனுஷர்கள் தான், அவங்க செய்ததெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை என்ற ஹதீஸ் கலைன்னு சொல்லக்கூடிய அதை மட்டப்படுத்தி பேசினார். ஏன்னு சொன்னோம்னா அப்படி மட்டப்படுத்தினா தான் இவர் கருத்தங்க நிலைக்கும். இவர் எந்த ஹதீஸை மறுக்கிறாரோ அந்த ஹதீஸை என்ன செய்வோம், மக்கள் கண்முடித்தனமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்காக என்ன பண்ணார், அரபி இலக்கணம் தேவையில்லை, அதுவெல்லாம் மனுஷர்களை உருவாக்கியது. அதே போல் ஹதீஸ் கலை விதி என்பது தேவையில்லை, அதுவெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது, அதிலெல்லாம் தவறு இருக்கும். அப்போ நான் சொல்கிறத பார்த்தீங்களா, நான் சொல்கிற கருத்து தான் சரி, அதெல்லாம் அவங்கெல்லாம் அதுக்கு மாற்றமாக இருந்தாங்கன்னா அவங்களாம் மனிதர்கள், அவங்கள்ட்ட தவறு வரும். நீங்கள் குரானுக்குரிய அந்த விதிகள்லாம் பார்க்காதீங்க, அரபி இலக்கண விதிகள்லாம் பார்க்காதீங்க, ஹதீஸுடைய அந்த துவக்கப்பட்ட விதிகள்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி இமாம் பெருமக்கள் ஆழமாக குரான் சொன்ன அடிப்படையில் மிக நுணுக்கமாக அந்த விதிகளை தொகுத்து ஹதீஸ்களை பாதுகாத்து வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேரால் ஒரு பலகீனமான ஹதீஸ் கூட ஹதீஸ் என்று நம்பப்படக்கூடாது என்று மிக நுணுக்கமாக என்ன பண்ணாங்க, அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அந்த ஹதீஸ்களை விதியை தொகுத்து வச்சாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஒரேடியாக தன்னுடைய கருத்தை மக்களுக்கு மத்தியில் அங்கே அது தாக்கம் ஏற்படுத்த வேண்டும், அதை மக்கள் சரி காணணும் என்பதற்காக என்ன பண்ணார், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுத்து வந்தார், ஒதுக்கி வந்தார். அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில ஒன்று சொன்னார், அதாவது குர்ஆன் குர்ஆனுக்கென்று உள்ள தஜ்வீத் இருக்கா, தஜ்வீதை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கெல்லாம் தஜ்வீதுங்கிற சட்டம் கிடையாது, மாறாக அரபி மொழிக்குத்தானே இருக்கான், அந்த தஜ்வீது சட்டம் என்பது இருக்கிறது என்று அவர் ஒரு கருத்தை சொல்லி வந்தார். அந்த வீடியோ சமீபமாக பரவியது, அதை நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அடிப்படை புரியாமல் என்ன பண்ணுறாரு, தஜ்வீது கலையெல்லாம் குர்ஆனுக்கு உள்ளது கிடையாது, அது அரபி மொழிக்குரிய பொதுவான விஷயந்தான். அபிசாசம் என்ன சொன்னாங்களாம், அரபி குர்ஆனை அரபிகளுடைய அந்த தொனிகள் நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னாங்க. எனவே அரபிகள் எப்படி அந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பாங்களோ, பொதுவாக அந்த அரபியில் ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன உச்சரிப்போ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி ஓதுனா போதும், அந்த குர்ஆனுக்கென்று தஜ்வீது சட்டங்கள்னு தொகுத்து வச்சுருக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. அதெல்லாம் யாரோ என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு ஆள் எழுதி வச்சுட்டான், அதை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மடத்தனமாக அதை ஆட்டு மத மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸ் தஜ்வீது சொல்லக்கூடிய குர்ஆனுடைய சட்ட விதிகள் ஓதக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை தொகுத்து வச்சதை கீழ்த்தரமாக என்ன பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணுறார். அதுக்கு வைக்கக்கூடிய ஒரு பிரதானமான காரணம் என்னென்னா, அதாவது இடையில நிப்பாட்டுனா திரும்பி எடுத்து ஓதணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னோம்னா இப்போ 2 தடவை வசனத்தை உச்சரிக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்துடும். அப்போ 2 வசனம் அங்கே இருக்குதா, இப்போ தமிழில் நம்ம பேசிட்டு வரோம், நிப்பாட்டிட்டோம், திருப்பி ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமா அல்லது விட்டதுலேருந்து தொடங்குவோமா? அப்போ அது மாதிரி தான் என்ன செய்யணுமா, இதை குர்ஆனை என்ன செய்யணும், விட்டதுலேருந்து நம்ம தொடங்கினா போதும், நம்ம எங்கே நமக்கு தோதுப்படுதோ அங்கே நிப்பாட்டிக்கலாம். இப்போ இங்கே தான் நிப்பாட்டணும் என்று அவசியம் இல்லை, வசனம் முடியும் போது நிப்பாட்டலாம். அதை மற்ற விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டி உள்ள மற்ற விஷயத்தில் நாம என்ன செய்யலாம், நிப்பாட்டி கொள்ளலாம். அதுக்குன்னு ஒரு முறையெல்லாம் கிடையாது, ஹதீஸில் அப்படி கிடையாது என்று. அப்போ ஹதீஸில் வராவிட்டால் அறிஞர் பெருமக்கள் தொகுத்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று என்ன பண்ணுறாரு, இவர் வாத வைக்கக்கூடிய ஒரு மோசமான வாதத்தை பார்க்குறோம். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அரபு மொழியில் இறங்கியிருக்கு, அரபு மொழியில் உள்ளது எப்படிங்கிற அரபிக்காரன் தான் தெரியும். அல்லாஹ் அவன் என்ன மாதிரி உச்சரிச்சிருக்கானோ அவனுக்கு தான் குர்ஆனை இறக்குறான், அவன் அந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி பேசுகிறானோ அதன்படி தான் நம்ம என்ன செய்யணும், அந்த உச்சரிப்பை செய்யணும்ங்கிறதுக்குள்ள இதுவும் தஜ்வீத் தான். இதுக்கு பேர் தஜ்வீத் தான். தஜ்வீத் என்ன, செம்மையாக செய்தல் அர்த்தம். இப்ப இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹா 2 ஹா இருக்கு, ஹாண்ட் ஒன்று இருக்கு, ஹாண்ட் ஒன்று இருக்குது. நீங்க ஹாங்கிறத ஹாண்ட் சொன்ன சரியா வருமா? அதுக்கு என்ன மாதிரி அவன் சொல்றான், இந்த ஹாவை எப்படி சொல்றான், ஹாவை எப்படி சொல்றான், ஹாவை எப்படி சொல்றானோ அவன் எப்படி சொல்றானோ அது மாதிரி நம்ம சொன்னால்தான் அந்த மொழியை நம்ம சொன்னதா ஆகும்.
அந்த அந்த உழைப்பு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா அதுல கவனம் செலுத்தணும். அது ஒரு தஜ்வீத் வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாம இவங்க எல்லாம் வந்து குர்ஆனுக்கு ஒண்ணு உண்டாக்குறாங்க. மொழிக்கு தான் தஜ்வீத் இருக்கிறது, மொழிக்கு தான் தஜ்வீத் இருக்கிறது. குர்ஆனுக்கு ஒரு தஜ்வீத் கிடையாது, குர்ஆனுக்கு ஒரு தஜ்வீத் கிடையாது. குர்ஆன் அரபுல இறங்கி அவ்வளவுதான். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இடத்துல வக்ஃப் லாசிமும், இந்த இடத்துல வக்ஃப் ஜாயிஸ்னு எழுதிருப்பான். இது யாரு அவனுக்கு சொன்னா இந்த இடத்துல நிறுத்தணும், நிறுத்துறது மூச்சு விடுவோம் நின்று அவ்வளவுதான். ஓதிட்டு இருப்போம், எங்களுக்குள்ள மூச்சு விரட்டு அவ்வளவுதான். நம்ம பேசுற மாதிரி தானே குர்ஆன், நம்ம பேசுற மாதிரி தானே குர்ஆன், பேச்சு வழியில் அருளப்பட்டிருக்கிறது. ஓதிக்கிட்டே வரோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓட ஒருத்தர் மூச்சு விட்டா விட்டுப்போ. அதான் கபில அலமரப்படி இந்த தஜ்வீத் சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இடத்துல உழவு நிறுத்தணும், இந்த இடத்துல அவுள் நிறுத்தணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. இது வந்து இந்த தஜ்வீத் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் மூச்சு போட்டா செய்வாங்க, அடுத்து ஆலமீன் தானே சொல்லணும். ஆலமீன் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரிவர்ஸ்ல வருவாங்க. இது வந்து தஜ்வீத் வச்சிருக்காங்க. ஆனா இது குர்ஆன்ல வந்து டபுள் பொருளாயிருது. உண்மை வந்து அந்த மொழிக்கு உள்ளதா இருந்தால் அந்த மொழியில உள்ள எல்லா வார்த்தையும் படிப்பானா நான் கேக்குறேன். மொழிக்கு தான் தஜ்வீத் இருக்குது. குர்ஆனுக்கு ஒரு தஜ்வீத் சொல்றதா இருந்தா குர்ஆன்ல இருந்து காட்டணும், ஹதீஸ்ல இருந்து காட்டணும். மொழிக்கு காட்டுறாங்க, மொழியில உள்ள ஒன்றை காட்டணும். அந்த மொழியில உள்ளவன புகாரி படிக்கிறாங்க, எப்படி படிப்பான், படிச்சுட்டே போவான். அது விட்டு எடுத்து பேச மாட்டான். பேசுறாங்க, நீங்க சாதாரண பேச, நீங்க சாதாரண பேசுறீங்க, மூச்சு விட ரிவர்ஸ்ல வருவீங்களா? நான் காலையில சுபத்துறைக்கு போயிருக்கும்போது வர ஆரம்பிப்பீங்களா? போயிருக்கும்போது அடுத்த தானே சொல்லுவீங்க. நான் காலையில் சுபத்துறைக்கு போயிருக்கும்போது அப்துல் காரி பார்த்தேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஒரு வாக்கியத்துல சுபத்துறைக்கு போயிருக்கும்போது மூச்சு விட்டுறீங்க, அவ்வளவுதான் இருக்க முடியுது. அடுத்து என்ன செய்வீங்க, அப்துல் காரி பார்த்தீங்க. ஆனா உங்க என்ன செய்றாங்க, போயிருக்கும்போது அப்துல் காரி ஆரம்பிங்க. குர்ஆனுக்குன்னு ஒரு சட்டத்தை ஒருத்தர் உண்டாக்கினாரையானால் அப்ப அதுக்கு தனி ஆதாரம் காட்டணும். மொழியில உள்ள எடுத்துக்கொள்வதற்கு ஆதாரம் காட்டியாச்சு. அரபி ராகத்தில் ஓதுங்கள், அரபி ஸ்டைல்ல ஓதுங்க சொல்லிட்டாங்க, அது போதுமான ஆதாரம். அப்ப இது ஒரு அந்த ஆதாரம் இல்லாம நடைமுறை எப்படின்னு கேட்டா, எந்த மொழியையுமே அந்த மொழிக்காரங்களுடைய ஸ்டைல்ல தான் ஓதணும். அவங்க உச்சரிப்பு நம்ம படிக்கணும். எந்த மொழிக்கும் உள்ள சட்டம் இது. அது இல்லாம குர்ஆனை படிக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டம் என்று சொல்வார்களே, ஆனால் அப்படி குர்ஆன்லயே ஹதீஸ்ல இருக்குமே, ஆனால் நம்ம செய்யணும். அப்ப இது யாரோ ஒருத்தர் தவறுதலாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டு இருக்கு. அது பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட உள்ளது. எவனாச்சும் ஒருத்தர் கொளுத்தி போட்டான்னு வைங்களேன், யாரும் கேட்காம வந்துட்டாங்கன்னா அது சட்டமாயி போயிடும். யாரோ ஒருத்தர் யாரும் விட்டாங்க ஒரு தூக்க காலத்துல, அவன் இந்த மாதிரி வந்தவனே அடுத்த உள்ளவங்க அப்படி போயிட்டு இருக்காங்க, செம்மறியாடு கூட்ட மாதிரி. யாரோ ஒருத்தர் யாரும் விட்டாங்க ஒரு தூக்க காலத்துல, அவன் இந்த மாதிரி வந்தவனே அடுத்த உள்ளவங்க அப்படி போயிட்டு இருக்காங்க, செம்மறியாடு கூட்ட மாதிரி. என்ன சொல்றாரு அவரு, அதாவது இது வந்து தஜ்வீதுங்கிறது குர்ஆனுக்குரியது கிடையாது, அதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்கிறார். குர்ஆனுக்குரியது கிடையாது, குர்ஆனுக்கு தஜ்வீத் தனிப்பட்ட குர்ஆனுக்கு என்று ஓதக்கூடிய முறை இருக்குன்னா அதை என்ன செய்யணும், தனிப்பட்ட ஆதாரம் வேணும். அப்படி ஆதாரம் தான் செய்யலாம், ஆதாரம் இல்லைன்னு வாய்க்கூசாம சொல்றார். இவர் குர்ஆனுடைய இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் எந்த அடிப்படையில் சொன்னான் குர்ஆன்ல என்று இவருக்கு தெரியுமா தெரியாதா என்று நமக்கு தெரியல. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்கு என்று தனித்துவமாக எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனை மட்டுமே தனித்துவமாக சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்களில் பரவலாக சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிச்சிருக்கிறாங்க. இப்படி பல வசனங்கள் ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அப்போ எதுவுமே அறியாததை போல என்ன பண்ணுறாரு இவர், அதுக்குன்னு தஜ்வீத் கலை என்று குர்ஆனுக்கு என்று உள்ள அந்த தஜ்வீத் சட்டம் என்பது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படலைன்னு சொல்லி வாய்க்கூசாமல் சொல்கிறார். நீங்கள் வந்து பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான் 73ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வரத்தில் குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தர்றான். தர்த்தீல்னா என்ன, இமாம்கள் விளக்கம் சொல்லும்பொழுது அது வந்து தஹசீனு சவுத், அந்த சப்தத்தை அழகாக ஓதுறது, குர்ஆனுக்குரிய முறைப்படி நம்ம வந்து ஓதுறது. தர்த்தீல் சொன்னாலே தஹ்சீன் அழகுப்படுத்துதல்னு அர்த்தம். அப்போ அதைத்தான் தஜ்வீதுன்னு சொல்கிறாங்க. தஜ்வீதுனா என்ன, செம்மையாக ஓதுதல், அதை முறைப்படி ஓதுதல் என்று அர்த்தம். இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சஹாபாக்கள் இந்த விளக்கம் கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டும் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அத்தர்த்தீல், இந்த தர்த்தீல்னு என்ன தெரியும், அல்லாஹ் குர்ஆன் தர்த்தீல்னு சொல்கிறாங்க இல்லையா, குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த தர்த்தீல்னா என்ன அப்படின்னா, அது வந்து மாரிஃபத்துல் உக்கூஃபி வ தஜ்வீதுல் ஹர்ஃபி, எந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டும் என்று அறிந்து நிப்பாட்டுவது. நாம தாந்தோண்டித்தனமாக வசனம் முடியாத இடத்துல நாம என்ன செய்யலாம், இடையில நாம நிப்பாட்டிக்கலாம், நாம வந்து இஷ்டத்துக்கு நிப்பாட்டிக்கலாம், இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது என்று இவர் முடிவெடுப்பாரே. ஆனால் அப்போ அதில் பிரச்சனை இருக்குது. நான் பின்னால் சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, தர்த்தீல் சொன்னால் என்ன, மாரிஃபத்துல் உக்கூஃப், எப்படி நிப்பாட்டுவது என்று நம்ம வந்து முறையாக அறிந்து நம்ம வந்து நிப்பாட்டுவது. எந்த இடத்துல நிப்பாட்டினா வந்து முறையாக இருக்கும், அர்த்தம் முழுமையடையும், எந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது, அர்த்தம் முழுமையடையாது, அர்த்தம் தவறாக வந்துவிடும் என்று அதையெல்லாம் பார்த்து என்ன செய்கிறது, அதை பார்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதான் தர்த்தீல் என்று அலி ரலியல்லாஹு தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் வந்து தஜ்வீதுல் ஹர்ஃப், இந்த ஹர்ஃப் இருக்க உச்சரிப்புக்குரிய ஹர்ஃபை வந்து தஜ்வீது முறைப்படி ஓதணும். குர்ஆனுக்கென்று சில அழுத்தி ஓதுறது, நீட்டி ஓதக்கூடிய முறை என்பது குர்ஆனுக்கென்று உண்டு என்று அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இந்த இவங்களுடைய கூற்று வந்து அல் வக்ஃப் வல் இப்திதான் சொல்லக்கூடிய கிதாபில் 377ஆம் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி தான் என்ன பண்ணாங்க, இமாம்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், இத்கானு ஃபி உலூமில் குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய சட்டங்களை அவங்க தொகுத்த ஒரு புத்தகம் இருக்குது. அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த தஜ்வீதுனா தர்த்தீல்னா என்ன, வ ஃபன்னுன் ஜலீலுன் பிஹி யுரஃபு கைஃப அதா இல் கிராத்தி, அதை வந்து குர்ஆனுடைய கிராத்தை எவ்வாறு நம்ம ஓதுவது என்று அறியப்படக்கூடிய
ஒரு கலைக்கு தான் தர்த்தீல் என்று சொல்லுவாங்க என்று அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் வந்து அறிஞர் பெருமக்கள் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னதை வந்து குர்ஆன் வசனத்தை இந்த வசனத்தை வச்சு சொன்ன விளக்கங்கள், அதை வைத்து அரபிகளுடைய அந்த புழக்கத்தில் அவங்க குர்ஆனை ஓதி வந்ததை வச்சு தான் சட்டமே எடுத்துருக்கிறான். சும்மா உட்காந்து யாரும் என்ன செய்யலை, யாரோ எங்கே உட்காந்து என்ன பண்ணாங்களாம், எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான், அதை பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், அவன் இவன் சொல்லி அறிஞர்களை வந்து மட்டப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசுகிறாருன்னா எவ்வளவு இவர் வந்து தற்பெருமை பிடிச்ச ஆளாக இருப்பார். அப்படியே தவறாக இருந்தால் என்ன சொல்லணும், இப்படி எழுதி வச்சுட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், நம்ம பார்க்குறோம், அதை நம்ம எடுக்க தேவையில்லை, அவங்களால குற்றம் பிடிக்க மாட்டான், அவங்க அதுக்கான ஆய்வு அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, இப்படி தானே சொல்லணும். அறிஞர்கள் என்ன சொல்கிறாரு, இவர் எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான், அதை எல்லாத்தையும் ஆட்டு மத்த மாதிரி ஃபாலோ பண்ணுறான், அவன் இவன்னு சொல்கிறாருன்னா அப்புறம் இந்த ஆள் வந்து எப்படிப்பட்ட மமதை பிடித்த ஆளாக இருப்பார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான், குர்ஆனை தர்த்தீலா ஓதுங்கன்னு சொல்கிறான். தர்த்தீல்னா என்ன, அழகுற ஓதுவது, முறைப்படி குர்ஆனுக்கென்று நீட்டல் அழுத்தல் எல்லாமே இருக்கிறது, அதை வந்து ஃபாலோ பண்ணி ஓதுவது தான் வந்து தர்த்தீல் என்று நமக்கு பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸில் தெளிவாக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், லைஸ மின்னா மல்லம் தகன்ன பில் குர்ஆன், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இதை வந்து ஏன் மறைக்கிறார் அவர், இது அவருக்கு தெரியாதா? குர்ஆன் சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் வந்து சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஃபுல்லாக கொண்டு வராங்க. மல்லமித்த கண்ணபில் குர்ஆன், யார் குர்ஆனை அழகுற ஓதவில்லையோ, அழகுபடுத்தி ஓதவில்லையோ, லைசம் இன்னா அவர் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, அப்போ குர்ஆனுக்கு என்று தனித்துவமான ஓதக்கூடிய முறை என்பது உண்டு என்றது அந்த ஹதீஸ் சொல்லுது. இவர் என்ன சொல்கிறாரு, மொழி அரபி மொழியில் எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்லுவோமோ, எப்படி அரபி மொழியில் பேசுவோமோ அது மாதிரி ஓதனா போருங்கிறார். இதுக்கென்று தனியாக குர்ஆனுக்கென்று தனியான ஓதக்கூடிய முறை என்பது இல்லைன்னு மறுக்கிறாரா இல்லையா? இப்போ அரபியில் எப்படி அரபியில் பேசுகிற மாதிரி குர்ஆனை ஓதுவாங்களா? உங்கள் பள்ளிவாசல் தொலை வைக்கக்கூடிய இமாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வேகமாக ஓதுவாரா, பேசுகிற மாதிரி ஓதுவாரா, அல்லது குர்ஆனுக்கென்று உள்ள அந்த தொனி அடிப்படையில் ஓதுவாராம்? எப்படி நம்ம ஓதி தொலை வைக்கிறோம், பேசுகிற மாதிரி நம்ம வந்து குர்ஆனை ஓதுறாங்களா? யாராவது ஓத முடியுமா? அப்படி ஓதுனா அது அழகாக ஓதுற மாதிரி வருமா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, குர்ஆனை யார் அழகுபடுத்தி ஓதவில்லையோ அவர் வந்து நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ குர்ஆனுக்கு என்று தனித்துவமான அந்த ஓதக்கூடிய முறை என்பது உண்டு என்று தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹ் எப்படியும் சொல்கிறாங்க, ஸையினு அல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், இப்னு ஹிப்பானில் 749 செய்தி, அதேபோல் ஹாக்கிமில் 2140 செய்தி, குர்ஆனை உங்களுடைய சப்தத்தை கொண்டு நீங்கள் அழகுபடுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ குர்ஆனை அழகுபடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அரபி மொழி அப்படி சொல்லலை, அரபி மொழியை நீட்டி ராகமாக ஓத வேண்டும் என்று நமக்கு கிடையாது. மார்க்கத்தில் குர்ஆனுக்கு இந்த விதிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அறிஞர்கள், அதுக்கான விதிமுறையை தொகுத்துருக்கிறாங்க. சும்மா ஒன்றும் தொகுக்கலை, யாரும் மடத்தனமாக என்ன செய்யலை. நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு வந்து ஒன்றும் அதனுடைய பின்னணி தெரியாமல், அதற்கான எந்த வசனம் ஆதாரமாக இருக்குது, ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது, எதுக்காக நிப்பாட்ட சொல்கிறாங்க, அதற்கான காரணம் என்னென்று எதையுமே அறியாமல் மடத்தனமாக இவங்க பேசிக்கொண்டு அறிஞர்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அரபிகளுடைய நடைமுறை அடிப்படையில் தொகுத்து வச்சு உலகமே ஏற்றுக்கொண்ட எல்லா உலமாக்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எல்லா அறிஞர் பெருமக்களும் அதை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை வந்து இவருக்கு புரியாமல் என்ன பண்ணுறாரு, இவர் தப்பாக வழங்கி கொண்டு அதை வந்து மறுக்கிறாருன்னா, இப்போ யார் வந்து இங்கே மடத்தனமாக செயல்படுறான், இவருடைய பேச்சை கேட்டு மக்கள் அதை அப்படியே மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அருமையான விளக்குன்னு சொல்கிறாங்கன்னா, யார் ஆட்டு மந்தையாக இருக்கிறாங்க என்று மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் எந்த அளவுக்கு சொல்கிறான், உங்களுடைய சப்தத்தால் அழகுற குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்கிறான். அது மாத்திரமா நிறைய நம்ம என்ன செய்யலாம், ஹதீஸ்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி ஓதுனாங்க, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. சஹீஹ் புகாரில் வருது 5046 செய்தி. அதாவது கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஓதுதல் முறை எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரபி மொழியை வந்து பொதுவாக பேசக்கூடியது அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வந்து அப்படி ஓதி காட்டலை, அதுக்கென்று குர்ஆனுக்கென்று தனித்துவமாக ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க என்று அவங்க கேட்குறாங்க. எப்படி ஓதுனாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க, கானத் கிராத்து முத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கிராத் என்பது மத்தாக இருந்தது, நீட்டி ஓதக்கூடியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவாங்களா, நீட்டி ஓதுவாங்க. எமுத்து அர் ரஹ்மான, எமுத்து பிர் ரஹ்மான், ரஹ்மான் என்ற வார்த்தை அர் ரஹ்மான் என்ற நீட்டி ஓதுவாங்க. அதே போல் எமுத்து பிர் ரஹீம், ரஹீம் என்று சொல்லக்கூடிய அர் ரஹ்மான் ரஹீம் என்று ரசூல் என்ன பண்ணுவாங்க, நீட்டி அதை ஓதுவாங்க என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ இந்த மொழி, இந்த நீட்டி ஓதக்கூடியது வந்து என்னது, அரபி மொழி பேச்சு வழக்கில் கிடையாது. யாராவது பேசும்பொழுது வந்து நீட்டி பேசுவாங்களா, கைஃப ஹாலுகன்னு நீட்டி பேசுவாங்களா, அல்லது வந்து இது மாதிரி அரபிகளாக நீட்டி பேசியிருக்காங்களா? அரபிக்கு மொழி பேச்சு நடை என்பது வேறு, குர்ஆனுடைய அந்த ஓதுதல் முறை என்பது வேறு.
இதை வசனம் ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்போ ரசூலை எப்படி ஓதுவாங்களாம், குர்ஆனை வந்து நீட்டி ஓதுவாங்கன்னு வருது. அதே போல் ரசூலா ஒவ்வொரு வசனமாக நிப்பாட்டி ஓதுவாங்க என்று நமக்கு ஹதீஸ் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ வந்து குர்ஆனுக்கு என்று தனித்துவமான ஓதக்கூடிய முறை என்பது உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், இது மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது எதற்காக இமாம்கள் வந்து இந்த நிப்பாட்டி ஓத வேண்டும் என்று சொன்னாங்க, வசனம் முடியாத இடங்களில் வசனத்திற்கு இடையில் எதற்காக நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னாங்க, சும்மா சொன்னாங்களா? அதுக்கு காரணம் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தோதுப்பட்டா நிப்பாட்டிக்கங்க, இல்லாட்டி நீங்கள் வாட்டுக்கு ஓதிக்கிடுங்க என்று திறந்து விடுறாரு. அப்படி திறந்து விட்டால் என்ன ஆகும், எதற்கு இமாம்கள் வந்து வசனம் முடிவதற்கு வசனத்திற்கு முடிவதற்கு முன்பதாகவே நிப்பாட்டக்கூடிய இடம் என்று ஏன் வச்சாங்க? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மீம் என்று சின்னதாக போட்டிருப்பாங்க. அந்த மீம் எதுக்கு வக்ஃபு லாசிம் என்று சொல்லுவாங்க. கட்டாயமாக நிறுத்தி தான் ஓதணும், நிறுத்தாமல் ஓதக்கூடாது. சில நேரங்கள் என்ன செய்யணும், நிறுத்தி தான் ஓதணும். நிறுத்தாமல் சேர்த்து ஓதுனா பின்னால் உள்ள இது முன்னால் உள்ள விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுப்பதே போல் தவறான அர்த்தம் வந்துடும். சில நேரங்களில் என்ன செய்யணும், நிறுத்தாமல் சேர்த்து ஓதணும். இப்படியெல்லாம் விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்கள் சொன்ன வாசகத்தை சொல்கிறான், லக்கது கஃபரல்லதீன காலு என்று சொல்லிட்டு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மரியம் அல்லாஹ் சொல்கிறான். 5ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல, லக்கது கஃபரல்லதீன காலு, அந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் வந்து யார், அல்லாஹ் தான் வந்து மஸீஹ், ஈசா தான் அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் என்று அந்த மக்கள் சொன்னாங்க என்று காஃபிர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இவர் சொன்னது மாதிரி இஷ்டத்துக்கு நிப்பாட்டிக்கலாம், இஷ்டத்துக்கு நிப்பாட்டாமல் இருந்துக்கலாம் என்று திறந்து விட்டாரா இல்லையா? இது மாதிரி நிப்பாட்டின என்ன ஆகுன்னு பாருங்கள். லக்கது கஃபரல்லதீன காலுன்னு நிப்பாட்டிட்டார் ஒருத்தவர், காஃபிர்கள் சொன்னாங்கன்னு நிப்பாட்டி முடிச்சுட்டு தனியாக என்ன பண்ணுறாரு, இன்னல்லாஹ வல் மஸீஹ் இப்னு மரியம் என்று தனியாக ஒரு புதிதாக துவங்குவதை போல ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் வரும், காஃபிர்கள் சொன்னாங்கன்னு முடிச்சு போட்டு அடுத்து உள்ள வாசகத்தை காஃபிர்கள் என்ன சொன்னாங்க என்பதை வந்து சேர்த்து சொல்லாமல் நிப்பாட்டி ஓதனா என்ன ஆகும் அப்படின்னா, தனியாக அடுத்து ஓதனா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் தான் மஸீஹ் இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை போல வந்துடும். அப்போ காஃபிர்கள் இப்படி சொன்னாங்கன்னு சேர்த்து சொன்னா தான் அது முறையான ஒன்றாக இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து தவறான அர்த்தம் கருத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் என்ன பண்ணாங்க, இமாம்கள் இந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டும் என்றும் அல்லது நிப்பாட்டக்கூடாது என்றும் சேர்த்து ஓத வேண்டும் என்று சொன்னாங்க. அடுத்து வந்து இன்னொரு உதாரணம் நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், 9ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிக்கீன வ ரசூலு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஓதி ஆகணும், நிப்பாட்டக்கூடாது, இஷ்டத்துக்கு நிப்பாட்டக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்கீன்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டும் ஒதுங்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நபர் எப்படி ஓதுறாரு, அண்ணன் சொன்னதை போல இஷ்டத்துக்கு நிப்பாட்டிக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? அது மாதிரி ஒருத்தர் ஓதனை என்ன ஆகும், இன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிக்கீன, அல்லாஹ் வந்து முஷ்ரிக்கீன்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஷ்ரிக்கீன்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டும் அல்லாஹ் ஒதுங்கி விட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 2வது ரசூலுஹு, மேலும் அல்லாஹ்வின் தூதராகிறவர்கள் என்று அடுத்து நிப்பாட்டிட்டு ஆரம்பிச்சாருன்னா, அப்போ அல்லாஹ்வின் தூதர் வந்து முன்னால் அல்லாஹ் ஒதுங்கியதை போல அவங்களும் முஷ்ரிக்கீன்களை விட்டு ஒதுங்கிட்டாங்க என்று கருத்து சொல்லாமல் தனியாக ரசூலுல்லாவை வந்து பின்னால் வந்து சொல்லும் பொழுது ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதரும் என்று சொல்லி அடுத்த வசனத்தை பின்னாடி உள்ள விஷயத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வும் தூதரும் தான் வந்து முஷ்ரிக்கீன்களை விட்டு ஒதுங்கி கொண்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டிட்டு ஓதனோம்னா ரசூலுல்லாஹ் வந்து அந்த முன்னால் சொன்ன கருத்துக்கு ரசூலுல்லாஹ் உடன்படாததை போல ஒதுக்கி விட்ட மாதிரி வந்துடும். அங்கேயும் தவறான கருத்தும் நமக்கு வந்துடும். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தவல்ல அன்ஹும், அதாவது 53ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தவல்ல அன்ஹும், நபி அவங்கள விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கு தாவா பண்ணுறீங்க, அவங்க தாவா பண்ணுறதை ஏற்றுக்கொள்ளலை, அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அவங்களோட ஒதுங்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து வேற ஒன்று அல்லாஹ் துவங்குறான். இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம கட்டாயம் நிப்பாட்டிட்டு தான் ஆகணும். நிப்பாட்டாமல் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி தான் ஓதணும், சேர்த்து ஓதக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வருது, அடுத்து யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுகுர், அன்றைய நாளில் மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் பற்றி நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அன்றைய நாளில் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைப்பார், இலா ஷைஇன் நுகுர், அவங்க வெறுக்கத்தக்க ஒன்றின் பக்கம்,
அந்த காஃபிர்கள் மக்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்கள் வெறுக்கத்தக்க ஒன்றின் பக்கம் அழைப்பாளர் வந்து மறுமையில் அழைப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து இதை சேர்த்து படித்தா என்னாகும், நிப்பாட்டாமல் இந்த இடத்துல வந்து வக்ஃபு லாசி மீமை போட்டிருப்பாங்க, கட்டாயமாக நிப்பாட்ட வேண்டும் என்று போட்டிருப்பாங்க. அப்போ சேர்த்து படித்த என்னாகும், மறுமை நாளில் மக்கள் வெறுக்கத்தக்க ஒன்றின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைக்கும் சமயத்தில் நீங்கள் அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் மறுமையில் ஒதுங்க சொன்னது மாதிரி வந்துடும். அல்லாஹ் எங்கே ஒதுங்க சொல்கிறான், உலகத்தில் அல்லாஹ் ஒதுங்க சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒதுங்க சொன்னது வரைக்கும் ஓதிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுமை நாளுங்கிறது அடுத்த டாபிக், அடுத்த விஷயத்தை சொல்கிறான். அப்போ அங்கே தனியாக துவங்கி நம்ம ஓதணும். அப்போ இப்படி தான் எந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டும், எந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது என்று நமக்கு தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சும்மா சொல்லலை, அந்த கருத்து மாறும். முன்னால் உள்ளதை சேர்த்து படித்தா தான் சில நேரங்களில் பின்னால் சொல்லப்பட்டது முன்னால் உள்ளதோடு சேர்த்து வரும், இல்லைன்னா பின்னாலோடு தனியாக ஒதுங்கிடும், அது வேறு கருத்தை கொடுக்குற மாதிரி வந்துடும். இல்லைன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து நிப்பாட்டி தான் படிக்கணும். ஏன்னா முன்னால் சொல்லப்பட்டது பின்னால் சொல்லப்பட்டது வேறு ஒன்றாக இருந்திருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும், நிப்பாட்டி தான் நம்ம ஓதணும். அப்போ இதுவெல்லாம் வந்து அர்த்தங்களை கவனித்து தான் இந்த நிறுத்தக்கூடிய முறை சொல்லப்பட்டிருக்கே தவிர மாறாக ஏனோ தானோ என்று யாரும் என்ன செய்யலை, யாரும் எழுதி வச்சுட்டு போயிட்டான் எல்லாரும் சரி கண்டாங்கன்னா எப்படி சரி காண்பாங்க, இவரை விட அறிவான சிறந்த மக்கள் எவ்வளோ மக்கள் வந்தாங்க, யாருக்கும் இந்த குறையும் தெரியல. அப்போ இவருக்கு மட்டும் தெரியுதுன்னா அப்போ யார்கிட்ட குறை இருக்கிறது, மக்கள் சிந்திக்கணும். அப்போ இப்படியெல்லாம் வந்து தவறான அர்த்தங்கள் வந்துடும். நிறுத்த வேண்டிய இடத்துல நிப்பாட்டணும், நிப்பாட்டக்கூடாத இடத்துல நிப்பாட்டக்கூடாது. இதுவெல்லாம் எதுக்கு சொன்னாங்க, கருத்தின் அடிப்படையில். அது கருத்து மாறுபற்றும், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் வந்து அங்கே வந்து குறைந்து விடும் என்பதற்காகத்தான் அறிஞர் பெருமக்கள் சொன்னாங்க என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து அறிஞர் பெருமக்கள் வந்து தொகுத்து வச்சது என்னன்னா, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தொகுத்தாங்க. ஏனோ தானா வென்று என்ன செய்யற மார்க்கத்தில் வந்து விளையாடலை. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஆயத்துக்களை வந்து நிப்பாட்டி ஓதுனாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் எதை காட்டுறாங்க, கருத்து சரியாக இருந்தால் நிப்பாட்டணும் என்கிற கருத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மாறாக வந்து வசனத்துக்கு இடையில வந்து நிப்பாட்டவே கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வரல. இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே நிப்பாட்டினா அங்கே நிப்பாட்டணும்னு நமக்கு எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சூரா சஜிதா வந்து குறிப்பிட்ட சில இதுக்கு தான் சஜிதா பண்ணாங்கன்னு வருது. அப்போ மற்ற சஜிதா வரக்கூடிய அத்தியாயங்களுக்கு சஜிதா பண்ண தேவைன்னு சொல்லலாமா, அப்படி சொல்ல முடியாது. அப்போ வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் அரபுகளுடைய அந்த புழக்கத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இது வந்து சொல்லப்பட்டிருக்கே தவிர அரபுகள் வந்து அரபுடைய துணியில் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்கன்னு இவரே ஹதீஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் வந்து அந்த அரபுடைய துணியை வச்சு தான் உருவாக்குனாங்க. வெளியிருந்து யாரும் என்ன பண்ணாங்க, அரபு அல்லாத மக்கள் உருவாக்கிட்டாங்க, அதை வந்து அரபுகளே சரி கண்டாங்க என்று இவர் பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வாதம். அப்போ இவ்வளோ அறிஞர்களை வந்து சரி கண்டது எப்படி தவறாக இருக்கும், அவங்களாம் வந்து மடையர்களா, இவங்களாம் வந்து ஆட்டு மந்திகளா, அப்படி கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னா அடிப்பெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்துட்டு திரும்பி ஓதுனா தமிழ் மொழியில் வந்து இது வந்து தவறாக இருக்கும். இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று சொல்லிட்டு திரும்பி அங்கே ரிவர்ஸ்லேருந்து வருவோமான்னு கேட்குறாரு. அது தமிழ் மொழிக்கு வேணால் விகாரமாக இருக்கும், ஆனால் அரபி குர்ஆனுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு மொழியை வச்சு அந்த மொழி மாதிரி தான் எல்லா மொழியும் இருக்கு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஏன் சொல்ல போனால் தமிழ்லேயே வந்து பாருங்கள், தமிழ்லே எப்படி இருக்குது, தமிழ்லே வந்து ஒரு நல்ல அழுத்தமான கருத்தாக இருந்தால் திரும்பி நம்ம அதை ரிப்பீட் பண்ணி சொல்லுவோம். இந்த கருத்து அழுத்தமான கருத்து என்பதனால் திரும்ப நம்ம சொல்லுவோம். அதுக்காக 2 தடவை வருதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த கருத்து அழுத்தமான கருத்து, எனவே அது திரும்பி நம்ம அதை ஓதுறாங்களே தவிர அதுலேயும் ஒரு திரும்பி சொல்லும்பொழுது நமக்கு அதில் ஒரு அழுத்தம் கிடைக்கிது. அந்த கருத்தை அழுத்தமாக சொல்லக்கூடிய இடம் அங்கே வருது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சில நேரங்களில் வந்து சில வாசகங்களை வந்து 2 தடவை சொல்லுவாங்க, 3 தடவை சொல்லுவாங்க ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் வந்து ஏனோ தானவென்று ரிவிஷன் அதை திரும்பி எடுத்து ஓதலை, மாறாக அது வந்து அந்த கருத்து திரும்பி அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு, எனவே அந்த கருத்தை திரும்பி சொல்கிறாங்க. அப்போ இப்படி தான் முறையாகத்தை ஓதப்படுகிறது. சில பேர் வந்து தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஓதுவாங்க, அப்படி நம்ம ஓத சொல்லலை. ஆனால் முறைப்படி சட்டத்தை பேணி ஓதுனா, அதே போல் நல்ல கருத்தாக இருந்தால் திரும்பி ரிவிஷன் பண்ணி ஓதுனாங்கன்னா அது வந்து கருத்தை அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குமே தவிர மாறாக 2 வசனத்தை அங்கே சொல்கிற மாதிரி வராது. அது தமிழையும் நம்ம அப்படி சொல்ல தான் செய்கிறோம். ஒரு முக்கியமான கருத்தரத்தை என்ன செய்கிறோம், நம்ம அழுத்தமாக சொல்ல தான் செய்கிறோம். அப்போ எனவே வந்து இதை வந்து தாந்தோணித்தனமாக இமாம்கள் உருவாக்கலை. இவர் என்ன செய்யணும், அதற்கான விஷயங்களை பார்க்கணும், அந்த புத்தகங்களை படிக்கணும். எதுக்காக நிப்பாட்ட சொன்னாங்க, அதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் எல்லாமே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு புத்தகங்கள் மூலமாக. அப்போ இவர் படிக்கிறது இல்லை, இவரை நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க, இவர் சொல்லிட்டா எல்லாமே சரியாக இருக்குன்னு நம்புகிறாங்கன்னா அப்போ இவரோட மார்க்கத்தை சுருக்கி கொள்கிறாங்க. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக ஆய்வு செய்து இவரும் சொல்ல வேண்டும், இவருடைய பேச்சை அப்படி நம்பக்கூடிய மக்களும் மற்ற உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க என்பதை எடுத்து பார்த்து சரியா பிழையா என்று எடை போட்டு மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக சொல்வதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.